ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி வந்து ஒரு எக் கறி, அதாவது முட்டை குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆனியன் தோசை தான் போட்டிருக்கேன். ஆளுக்கு ஒரு தோசை. நேற்று வச்ச சாம்பார் வச்சாச்சு. இதெல்லாம் சாப்பிட பிறகு இன்னொரு தோசை இது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சின்ன பட்டையும் ஒரு 3 லவங்கம் போட்டிருக்கேன். கூட வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அடுத்து கொஞ்சம் சீரகம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். சப்பாத்தி போட்டு தான் வைக்கலான் இருக்கேன். நான் மைதாவும் கோதுமையும் போட்டு பிசைஞ்சு ஒவ்வொட்டு பண்ணுறதுக்கு போலிக்காக மாவு பிசைஞ்சிருக்கேன். அதை தான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பாதி தக்காளி, ஒரு 5-10 தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கேன். சோம்பு போட்டு சாரி இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு எனக்கு அது பிடிக்கல, நான் அப்படியே போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ அது வதங்கட்டும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியாமல் தான் நான் இந்த ஐடியா எனக்கு வந்தது. கொஞ்சமாக மொத்தமாக உப்பு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு. இதை மூடி வைக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வதங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து மூடி வைக்கலாம். இப்போ இதுலேயே வந்து மட்டன் மசாலா போட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே கரம் மசாலா போட்டு வீட்டில் அரைச்சது 1/4 ஸ்பூன் போட்டேன். அதை நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ இதுலேயே வந்து மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் 1, 2 சின்ன ஸ்பூன். பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பவுடர் 1 ஸ்பூன். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதிலே ஒரு 5-10 தேங்காய், ஒரு பாதி தக்காளி, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட தண்ணி கொஞ்சம் கழுவி. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து மசாலாலாம் வாசனை போகணும். உப்பு சரியாக தான் பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இங்கே வந்து ஒரு 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். கை சுடுது. ஒரு ஓரமாக பிகினர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கப்பில் ஊற்றுங்க. கெட்டு போயிருந்தால் அவ்வளவும் பழாயிடும். இப்போ இன்னொன்று அதேமாதிரி தட்டிட்டு ஒரு பக்கம் ஊற்றி விட்டுருவோம். இப்போது இது அப்படியே மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அது இப்போ ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே நம்ம உடச்சி ஊற்றின முட்டையை அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஒன்று செஞ்சிச்சா என்னன்னு தெரியல. திருப்பி விட்டேன். இப்போ வந்து வேக வச்ச முட்டை ஒரு 3 இருக்குது. அதையும் வந்துட்டு நம்ம இதிலே சேர்த்துடலாம். இது வந்து இப்படி கீரோல் போட்டு முட்டையை சேர்த்துடலாம். இல்லைன்னா கரைஞ்சிட்டா ஸ்மெல்லு வரும். இங்கே 2 வேணால் கூட வெட்டிக்கோங்க. ஒரு 3 முட்டை மொத்தம். இது உடஞ்சி போயிடுச்சு. அதனால் இதை வந்து கொஞ்சம் கடைசியில் போட்டுக்கலாம். பிஞ்சு போச்சு. கரைஞ்சி வந்து கவுச்சி ஸ்மெல் வரும். அவ்வளோதான்.
இது கூட வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். இந்த வாசனையெல்லாம் ஃப்ளேவர் இறங்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷமாக முட்டை போட்டு அதுலேருந்து உடச்சி ஊற்றுனதுலேருந்து கொதிச்சிட்ருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக கடைசியில் கொஞ்சமாக போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். இந்த இன்னும் உடைச்ச முட்டையும் கொஞ்சம் அதுக்குள்ளேயே சேர்த்து விட்டுறேன். இதையுமே அப்படியே போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப கொதிச்சா கவுச்சி வாசனை வந்துடும்னா நான் முதல்ல போடலை. அது மஞ்சளும் வெள்ளையும் தனியாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி. சூப்பரான ஒரு முட்டை குழம்பு. சப்பாத்தி, பரோட்டா, நான், புல்கா, ரைஸ்க்கு கூட பிடிச்சவங்க சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கறி குழம்பு மாதிரி. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சமாக சாதம் மீந்து இருந்துச்சு இந்த பாக்ஸில். இன்னும் குழம்பு வைக்கல. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், தக்காளி சாதம் தான் தாளித்து விட்டுட்டேன். மீந்த சாதத்தில் தக்காளி சாதம். இது நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே தாளித்து விடுவோம். அந்த தக்காளி சாதம் மாதிரி இருக்காது. இது வேறு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சாப்பாடு. நல்லா வதக்கி நம்ம சாதத்தை போட்டு கிளறது. அவ்வளோதான். எலுமிச்சம்பழம் தான் கொஞ்சம் விட்டுக்கணும். கடைசியில் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி. இன்றைக்கி மதியம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து எடுத்து சாதம் மீதமாக இருந்து அதை வச்சு இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாதம் தான் கிளறியிருக்கேன். கரம் மசாலாம் கொஞ்சமாக சேர்த்து. எனக்கு அது பிடிக்காது. பையன் சாப்பிடானோ ஒன்றும் தெரியாது. தக்காளியே பிடிக்காது. அதை தான் கிளறி வச்சுருக்கேன். அவனுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடுவானா இல்லை இங்கே சாப்பிடுவானா எனக்கு தெரியாது. லஞ்சுக்கு இங்கே வந்து முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக வத்தல் பிடிச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். சப்பாத்தி போடணும். போட்டுட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டின்னர் பாக்ஸுக்கு ஒரு பரோட்டா, 2 பரோட்டா சின்னதாக சப்பாத்தி மாதிரி பரோட்டா மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து முட்டைக்கறி, எக் கறி. இங்கே வந்துட்டு என்னோடய பொண்ணுக்குமே ஒன்று இந்த மாதிரி பாருங்கள். லேயராக கறியாக பாருங்கள். இதை சுட்டுப்பேன். நல்லா பூ மாதிரி வரும். கொட்டுது பாருங்கள். இப்படியே அதனால் முட்டைக்கறி, எக் கறியை வச்சாச்சு. இது வந்து என்னோடய பொண்ணுக்கும் இது என்னோடய பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு வச்சாச்சு. சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா. அந்த நான் போலி செய்கிற மாவில் தான் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து தக்காளி சாப்பாடு. எனக்கு என்னோடய பிளேட்டில் வத்தலும் தக்காளி சாதமாக வச்சுருக்கேன். இன்னும் சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.